ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 9/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் சத்தியமான தந்தை மூலமாக உண்மையான விஷயங்களை கேட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க. இவ்வளோ நாள் பொய்யான விஷயத்தை கேட்டு இருட்டில் தான் இருந்தோம் இல்லையா? இப்போ தான் ஞானச்சூரியன் கிட்ட உண்மையான விஷயத்தை கேட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் உங்களுடைய கடமை மற்றவர்களையும் இதே மாதிரி இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த உண்மையை சொல்லி. கேள்வி. ஸோ குழந்தைகளாகி நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன? என்னுடைய வாயிலிருந்து அடிக்கடி பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இது சொல்கிறது யார்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. ஸோ அதனால் உங்களோட இதுன்றது முடிஞ்சு போயிடும். பாபா சொன்னார், பாபா சொன்னார், பாபா செஞ்சார், இதை தான் சொல்லணும். ஸோ அப்போ பாபா கொடுக்குற சொத்தும் ஞாபகம் இருக்கும். பாபா ஞாபகம் இருந்தால் அவர் கொடுக்குற சொத்தும் ஞாபகம் இருக்கும். ஸோ பாபா, அதாவது அப்பான்னு சொல்கிறதுனால அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு மனிதர்கள் நினச்சிட்ருக்குறாங்க இல்லையா? அந்த தவறான ஞானம் முற்றிலும் அழிஞ்சிடும். ஸோ ஒருவேளை யாராவது பகவான் சர்வ வியாபின்னு சொன்னாங்கன்னா, தந்தை எப்படி எல்லாருக்குள்ளேயும் இருக்க முடியும் அப்படின்னு கேளுங்க. அப்போ யோசிப்பாங்க, ஆமாம் அப்படின்ட்டு. பாடல். மனிதன் என்று இருளில் இருக்கிறான். ஓம் சாந்தி. குழந்தைங்க என்ன சொன்னாங்க? யாரை கூப்பிட்டாங்க? ஓ ஞானக்கடலே, ஓ ஞானச்சூரியன் பாபா அப்படின்னு அந்த பகவானை தான் கூப்பிட்டாங்க, அப்பான்னு கூப்பிட்டாங்க. பகவான் அப்பான்னா நீங்கள் எல்லோரும் அவருடைய குழந்தைங்க. ஏன் ஞானச்சூரியனை கூப்பிட்றாங்க? ஏன்னா நம்ம எல்லோரும் இருட்டில் இருக்கிறோம். அதனால் எங்களை வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ யாரை கூப்பிட்றாங்க? அப்பாவை கூப்பிட்றாங்க. பாபான்னு சொன்னால் தான் அன்பு வருது இல்லையா? அப்பான்னு சொன்னால், பாபானா ஹிந்தியில் அப்பா. ஸோ அப்பான்னு சொன்னால் தானே அன்பு வரும் இல்லையா? கடவுளை ஈஸ்வரான்றது யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்பான்னு சொல்லும்போது தான் அந்த அன்பு வருது. ஏன்னா அப்பா கிட்டேருந்து தான் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அப்பான்னு சொல்லாமல் வெறுமனே ஈஸ்வரா பிரபுன்னு சொல்கிறதுனாலும் அந்த ஆஸ்தியின் ரசனை இருக்காது. தந்தையே பாபா அப்படின்னு சொல்கிறதுனால தான் ஆஸ்தியின் நினைவு வருது. பாபா, நாங்கள் இருட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம், எங்களை வெளியில் எடுங்க, ஞானத்தினால எங்களுடைய தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க அப்படின்னு நாம் அவரை தான் கூப்பிடுறோம். ஏன்னா இன்றைக்கி ஆத்மாக்களின் தீபம் அணைஞ்சிடுச்சு, எல்லாம் தேக உணர்வில் வந்துட்டாங்க. ஸோ மனிதர்கள் இறந்தாங்கன்னா 12 நாளைக்கு தீபம் ஏற்றி வைக்கிறாங்கல்ல. ஸோ ஒருத்தர் அந்த தீபம் அணையக்கூடாதுன்னு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆத்ம தீபத்திற்கான எண்ணெயை சிவபாபா தான் ஞானம் கொடுத்து ஊற்றுறார். ஞானம் தான் அந்த எண்ணெய். ஸோ பாரதவாசிகளாகி நீங்கள் ஆரம்பத்தில் வெளிச்சத்தில், அதாவது பகலில் சத்தியுகத்தில் தான் இருந்தீங்க. இப்போ தான் கலியுக இரவில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்றது எல்லைக்குட்பட்ட விஷயம். அது மாதிரி 2500 வருடம் பகல், 2500 வருடம் இரவுன்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு. அதாவது சத்தியுகம் திரேதாயுகத்தை சேர்த்து பிரம்மாவின் பகல்னும் துவாபரக கலியுகத்தை பிரம்மாவின் இரவுன்னும் சொல்லப்படுது.
ஸோ இரவில் தான் இருட்டு இருக்கும் இல்லையா? மனிதர்கள் பாருங்கள், பக்தியில் ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. பகவானை தேடி நாலாபுரமும் அலையிறாங்க. தேடி கண்டுபிடிச்சாங்களா? இப்போ ஏமாந்துட்டு தானே இருக்கிறாங்க. பரமாத்மாவை அவங்களால அடைய முடியறது கிடையாது. ஆனால் பரமாத்மா அடையிறதுக்கு தான் பக்தி செய்கிறாங்க எல்லா மதத்துலேயுமே. ஸோ துவாபரகத்திலேருந்து பக்தி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. தசராவை பற்றி கூட ஒரு கதை இருக்குது. ஸோ கதை எப்போவுமே சும்மா மனசை கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் உருவாக்குவாங்க இல்லையா? எப்படி சினிமா நாடகம் கூட மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தானே உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதை தான் உண்மையானது. ஏன்னா பாபா ஒன்றும் கதை சொல்கிறது கிடையாது. அந்த கீதையிலும் கதை இருக்காது. பக்தி மார்க்கத்து கீதையில் கூட பரமாத்மா குழந்தைங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார். அதன் மூலமாக ராஜ்யத்தை கொடுத்தார். ஸோ அதன் நினைவாக பக்தி மார்க்கத்தில் உட்காந்து கதையை உருவாக்கிடுறாங்க. ஸோ வியாசர் கீதையை உருவாக்கினார், அதாவது கதையை உருவாக்கினார். உண்மையான விஷயத்தை இப்போ தான் நீங்கள் பாபா மூலமாக கேட்குறீங்க. எப்போவுமே பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பரமாத்மா நம்முடைய அப்பா, புது உலகத்தை படைப்பவர். அப்போ கண்டிப்பாக அவர்கிட்டருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நாம் 84 பிறவிகள் அனுபவித்து நரகத்தில் மாட்டிக்கிட்டோம். குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்களே தான் சூரிய வம்சத்தினராக, பிறகு சந்திர வம்சத்தினராக உலகத்துக்கே அதிபதியாக இருந்தீங்க. அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. அதை தான் சொர்க்கம், கிருஷ்ணபுரி அப்படின்லாம் சொல்லப்படுது. இப்போ இருக்கிறதோ கம்சபுரி. கிருஷ்ணபுரியாக சொர்க்கமாக இருக்கும்போது தான் அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். பாபா தான் ஞானக்கடலாக, அமைதிக்கடலாக, பதீத்த பாவனராக இருக்கிறார். தண்ணீனாலான கங்கை ஒன்றும் ஞானக்கடலோ பதித்த பாவனரோ கிடையாது. ஸோ எல்லா மணப்பெண்களுக்கும் அந்த ஒரு பகவான் தான் மணவாளன். இது பைபிளில் கூட இருக்குது. திருடன் மாதிரி மணவாளன் வருவான், மணப்பெண்கள் கண் விழித்து இருக்கணும், தூங்கிட்டு இருந்தால் விட்டுட்டு போயிடுவார் அப்படின்ட்டு. எல்லாமே புதிய விஷயம். ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஆத்மாக்களின் தந்தை யாருன்னு நாம் கேட்குறோம். கேட்டால் அவங்க குழம்பி போயிடுறாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அட, நீங்கள் ஆத்மா, உங்கள் தந்தையை பற்றி தெரியாதா? இறை தந்தைன்னு சொல்கிறாங்க. அவருடைய பேரு ரூபம் என்ன? இறைவனை தெரிஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறோம். அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. ஒரு குழந்தையுடைய அப்பா எப்பயாச்சும் எங்கும் நிறைந்தவராக இருப்பாரா? ராவணனுடைய அசுர வழிப்படி மனிதர்கள் எவ்வளோ முட்டாளாயிடுறாங்க. தேக உணர்வு தான் நம்பர் 1 முட்டாளாக்குது. ஸோ அதனால தான் பாபா உங்களை ஆத்மான்னு உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி உறுதிப்படுத்தாததுனால தான் நான் இன்னார், நான் பணக்காரன், இந்து, கிறிஸ்டின், அமெரிக்கன் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே சரீரத்தின் விஷயமாயிடுச்சு. உண்மையிலே நான் யாருன்றதே தெரிஞ்சிக்கல. ஆனால் தான் நான் நீதிபதி, நான் டாக்டரு, நான் இன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. நான் மற்றும் என்னுடையது அப்படின்னு 2 விஷயம் இருக்குது.
நான் ஆத்மா அழிவற்றவன். இந்த உடம்பு என்னோடது, அது நான் கிடையாது, அது அழியக்கூடியது. என்னோடதுன்ற எல்லாமே அழியக்கூடியது தான். ஸோ உடம்புக்கு தான் பேர் வைக்கப்படுது. ஆத்மாவுக்கு எந்த பேரும் கிடையாது. ஆத்மா எப்போவுமே ஆத்மா தான். ஸோ உடம்புக்கு ஏற்ற நடிப்பு நடிக்கிறதுனால நடிப்புக்காக அந்த பேர் வைக்கிறாங்க. அது உடம்புக்கான பேர். ஆனால் பாபா தனக்குன்னு உடம்பு எடுக்கலை. அதனால் அவருடைய பேர் எப்போவுமே சிவன் தான். அதனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். உடலே இல்லாத சிவன் எப்படி பிறந்திருக்க முடியும்? அவர் யாருக்குள்ளே வராரு? இது யாருக்கும் தெரியாது இல்லை. அவர் ஒருத்தருக்குள்ளே பிரவேசிக்கிறார், குழந்தைய பிறக்கலை. எல்லா ஆத்மாக்களுடைய பேரும் ஆத்மா தான். பரமாத்மாவுடைய பேர் மட்டும்தான் சிவன் வைக்கிறாங்க. ஆத்மாவுக்கு பேர் கிடையாது. ஏன்னா வெறும் ஆத்மாவை எந்த காரியமும் செய்யாது. உடம்பு மூலமாக காரியம் செய்யும். அந்த உடம்பை விட்டால் கூட அதுக்கு முன்னாடி இருந்த உடம்புடைய நினைவிலே, அந்த உடல் உணர்விலே பேய அலையும். ஸோ அதனால் உடம்புக்கு தான் பேர். ஆனால் பரமாத்மா உடம்பை எடுக்காமலே அவர் காரியம் செய்கிறார். அதனால்தான் அவருக்கு ஆத்மாவாகவே பேர் சிவன். மற்ற எல்லோரும் சாலிகிராமங்கள். ஆத்மாக்கள் எல்லோரும் அவருடைய குழந்தைகள். அந்த ஒரு சிவன் தான் எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை, எல்லையற்ற தந்தை. ஸோ அவரைத்தான் எல்லோரும் எங்களை தூய்மையாக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆத்மா தான் கூப்பிடுது. துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்க, துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்கனாலே தூய்மையாக்குங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா தூய்மை இழந்ததுனால தான் துக்கத்தில் இருக்கிறோம். துக்கத்தில் தான் எல்லா ஆத்மாக்களும் கடவுளை நினைக்கவே செய்கிறாங்க. ஸோ ஒரு விதத்தில் அதுவும் நல்லதாக போயிடுச்சு இல்லையா? ஸோ இதே ஆத்மாக்கள், அதாவது குழந்தைங்க சுகத்தில் இருக்கும்போது, சொர்க்கத்தில் சுகமாக இருக்கும் பொழுது யாருமே கடவுளை நினைக்கிறதே கிடையாது. ராவணன் தான் துக்கமுடையவராக மாற்றிடுறான். ஸோ ஒரு விதத்தில் ராவணன் தான் கடவுளே நினைக்க வைக்கிறான் இல்லையா? அதனால தான் ராவணன் சிவபக்தனாக காட்டிட்டாங்க போல இருக்குது. இந்த ராவணன் தான் உங்களுடைய மிக பழைய எதிரின்னு பாபா புரிய வைக்கிறார். ஜென்ம ஜென்மத்திற்கான எதிரி. ஜென்ம விரோதின்னு ஒரு ஜென்மத்துக்கான எதிரியை சொல்லுவாங்க. இவன் ஜென்ம ஜென்மத்திற்கான விரோதி. ஸோ நாடகத்தில் இப்படித்தான் விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே இருட்டில் இருக்கிறாங்க. அதனால தான் ஞான சூரியனே வாங்க, எங்களை வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு கடவுளை கூப்பிட்றாங்க. இதே பாரதம் சுகதாமமாக இருந்தது. அப்போ யாருமே அவரை கூப்பிடலை. ஏன்னா சொர்க்கத்தில் கிடைக்காத பொருள்னு எதுவுமே கிடையாது கடவுளை கூப்பிட்றதுக்கு. இங்கேயோ எல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்க. அமைதி வேணும்ன்ட்டு சாந்தி தேவான்னு கதறிட்டு இருக்கிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான், அது உங்கள் கழுத்து மாலை. அதை விட்டுட்டு வெளியில் தேடுறீங்க. இவங்களை அடைஞ்ச அமைதி கிடைக்கும், இந்த பொருளை அடைஞ்ச அமைதி கிடைக்கும், இதை அச்சீவ் பண்ணால் அமைதி கிடைக்கும்னு ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மானு உணர்ந்தாலே அந்த அமைதி இருக்கும். ஏன்னா உங்கள் சுய தர்மமே அமைதி. ஆத்மாவின் சுய தர்மமே அமைதி. ஆத்மாவுடைய வீடே அமைதி தாமம், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது தான் ஆத்மா. அதனால தான் இப்பயே அங்கேயே இருங்கன்றார் புத்தினால். ஸோ சாந்தி தாமத்திலிருந்து ஆத்மா சுகதாமத்துக்கு போகுது. அங்கேயும் சுகமே சுகம்தான் இருக்கும். அங்கேயும் நீங்கள் கதற வேண்டிய அவசியமே இருக்காது. எப்போ இந்த பூமி துக்கதாமமாக மாறுதோ அப்போ தான் துக்கத்தில் இரக்கம் காட்டுங்க, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்க, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிற தந்தையே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சிவபாபா, இனிமையான பாபா, மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இந்த மீண்டும் கடவுள் வருவார்ன்றதான் இயேசுவின் 2ஆம் வருகை, கல்கி பகவான்
இப்படிலாம் எல்லா மதத்திலும் வெளிப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவர் வரார். வரும்போது தான் வர்றதுனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஸ்ரீகிருஷ்ணரோ சொர்க்கத்தின் இளவரசர். நாம் அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடுறோம். ஆனால் கிருஷ்ணர் எப்போ வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்பரத்துக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனா ஆகிடுறாங்கன்றது கூட யாருக்கும் தெரியாது. ஓ இறை தந்தையேன்னு மனிதர்கள் தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, அவருடைய பேரு ரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பேரு ரூபத்துக்கெலாம் அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்க. அட, நீங்கள் இறை தந்தைன்னு சொல்கிறீங்க, பிறகு தந்தை எப்படி பேரு உருவத்திலிருந்து விடுபட்டவராக இருக்க முடியும்னு சொல்கிறீங்க? ஆகாயம் துருவம், அதுக்கு கூட ஆகாயம்னு பேர் இருக்குது இல்லை? நாங்கள் பாபாவுடைய பேரு ரூபத்தை தெரிஞ்சிக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் ஆத்மா அப்படின்றாங்க. சரி, ஆத்மாவுடைய பேரு ரூபத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. அப்போ எவ்வளோ குழப்பத்தில் இருக்கிறாங்க பாங்க. சரி, ஆத்மா தான் பரமாத்மான்றீங்களா? அப்போ ஆத்மா பேர் ரூபத்திலேருந்து விடுபட்டதாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ எப்படி பரமாத்மா மட்டும் பேர் ரூபத்திலேருந்து விடுபட்டவராக இருக்க முடியும்? ஆத்மா ஒரு புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்குது, புருவ மத்தியில் இருக்குது. இந்த சின்ன ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்குது. இது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் 7 நாள் பட்டின்னு பாடப்பட்டு இருக்குது. துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் தான் நடக்குது. அப்போத்திலிருந்து தான் விகாரங்கள் பிரவேசமாகுது. ஸோ எப்போ துவாபர யுகத்திலேருந்து விகாரம் பிரவேசமாச்சோ அப்போதுமே நம்ம ஏணிப்படியிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இப்போ எல்லாருக்குமே கிரகணம் பிடிச்சிருக்குது, கருப்பாகிட்டீங்க. அதனால தான் ஞானச்சூரியனே வாருங்கள் அப்படின்னு பாடுறாங்க. வந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. ஞானம்மை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்து விட்டது அப்படின்னு பாடும் பொழுது நம்ம புத்தியில் பாபா தான் வரார் இல்லை? சத்குரு அவர் தான் ஞானமையை கொடுக்குறார். அப்போ அஞ்ஞான இருள் அழிஞ்சிடுது, ஞானக்கண் திறந்துடுது. ஸோ மற்ற எந்த குருமாரும் ஞானமை கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எங்கே ஞானம் இருக்குது? அவங்களுடைய புகழ் கிடையாது அது. ஞானமை சத்குரு கொடுத்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய புகழ் கிடையாது. ஞானக்கடல் பதித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா தான். அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? பகவானை அடையிறதுக்கு பல வழி இருக்குதுன்னு சாதுக்கள் சொல்லிட்டாங்க. சாஸ்திரங்களை படிக்கிறது, யாகம், தவம் பண்ணுறது, இதெல்லாம் பகவானை அடையிறதுக்கான வழின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதன் மூலமாலும் யாரும் பகவானையும் அடைய முடியாது, தூய்மையாகவும் ஆக முடியாது. அப்போ தூய்மை ஆகாதவர்கள் எப்படி தூய்மையான உலகத்துக்கு போக முடியும்? ஸோ உங்களை தூய்மையாக்கிறதுக்கு நானே வருகிறேன்னு பாபா சொல்கிறார். பகவான் ஒருத்தர் தான். பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட பகவான் கிடையாது, அவங்க தேவதைகள். அவங்களுக்கும் தந்தை சிவபாபா தான். பிரஜாபிதா பிரம்மா இங்கே தானே இருப்பார், ஏன்னா பிரஜைகள் இங்கே தானே இருக்கிறாங்க. ஸோ பிரஜாபிதா பிரம்மகுமாரிகளின் அமைப்பு அப்படின்னு நம்ம பேர் எழுதுகிறோம். ஸோ அப்போ நாம் அவருடைய குழந்தைகளாகிட்டோம். நிறைய பிகே இருக்கிறோம், அதாவது பிரம்மகுமாரிகள் இருக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் சொத்து சிவன்கிட்ட இருந்து கிடைக்கிது, பிரம்மா கிட்ட இருந்து கிடையாது.
சொத்து தாத்தா கிட்ட இருந்து கிடைக்குது, தாத்தாவுடைய சொத்து. அதோடைய நினைவு தான் அங்கே கிறிஸ்மஸ் தாத்தான்றாங்க. பிரம்மா மூலமாக நம்மளை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியுடையவரை ஆக்குறார் ஞானத்தை கொடுத்து. பிரம்மா மூலமாக நம்மளை சிவபாபா தத்தெடுக்கிறார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களே தான், உங்ககிட்ட இருந்து தான் ஆஸ்தி அடையிறோம் அப்படின்னு குழந்தைங்களும் சொல்கிறோம். பிரம்மா மூலமாக இப்போ விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகுது. சிவபாபா விஷ்ணுபுரி போகிறதுக்காகத்தான் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஸ்ரீமத்துன்றது உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய கீதை தான் ஸ்ரீமத். பகவான் சொல்லக்கூடிய ஞானம் அது அங்கே ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்லிட்டாங்க. பகவானும் ஒரே ஒருத்தர் தான், அவர் நிராகாரராக இருக்கிறார், உடம்பு கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் 84 பிறவி எடுக்கிறீங்க. ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக பிரிஞ்சு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நீண்ட காலமாக பாரதவாசிகளாகி நீங்கள் தான் பிரிஞ்சிருந்தீங்க பாபா கிட்டேருந்து. வேறு எந்த தர்மமும் இவ்வளோ காலம் பிரிஞ்சு கிடையாது. பாரதவாசிகள் தான் முதல்ல பாபா விட்டு பிரிஞ்சு இங்கே நடிக்கிறதுக்காக வந்தீங்க சத்தியுகத்தில். ஆத்மாக்களே, இப்போ தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். இதுதான் நினைவு யாத்திரை, இல்லாட்டினா யோக அக்னி அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாவங்களின் சுமை இந்த யோக அக்னியின் மூலமாக தான் எரியும். வேறு வழி கிடையாது பாவத்தை அழிக்கிறதுக்கு. ஸோ நினைவுன்ற அக்னி மூலமாக தான் எரிக்கணும். ஓ இனிய குழந்தைகளே, நீங்கள் தங்க யுகத்திலிருந்து இப்போ இரும்பு யுகத்துக்கு வந்துட்டீங்க. மீண்டும் தங்க யுகத்துக்கு போகிறதுக்கு என்ன நினைவு செய்யுங்க. இது புத்தியின் வேலை இல்லை, கை கால்னால் செய்கிற வேலையோ சுவாசத்தை கட்டுப்படுத்துறதெல்லாம் கிடையாது. புத்தியினால் பாபாவை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கணும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுட்டு என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஆத்மா தானே, உடம்பு கிடையாது இல்லை. அப்போ ஆத்மாவின் ஒரே உறவு பாபா தான். அப்போ ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. ஆத்மானா வெறும் ஆத்மா தான், இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மாலாம் கிடையாது, உடம்பே கிடையாது. வெறும் ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கணும். மற்றபடி இந்த உடம்பு நீங்கள் கிடையாது, அது உங்களுடையது. நான் சொல்கிறதெல்லாம் ஆத்மா தான் சொல்லுது, உடம்பு கிடையாது. உங்களை ராவணன் அழுக்காக்கிட்டான் உடல் உணர்வை கொடுத்து. ஸோ இந்த விளையாட்டை இப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்குது. தூய்மையான பாரதம் மற்றும் தூய்மையற்ற பாரதம். தூய்மையை இழக்கும் பொழுது தான் தந்தையை கூப்பிட்றாங்க. ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கலை. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். இல்லை, ராமராஜ்யம் வேணும்னு தூய்மை இழக்கும்போது கேட்குறாங்க. அப்போ ராமராஜ்யம் தூய்மையாக இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லையா? தூய்மையாக இருந்துச்சு, அதனால் சுகமாக இருந்துச்சு, அது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை ஒரு தந்தை தான் கொடுக்க முடியும். ஒரு நொடியில் அந்த ஆஸ்தியை கொடுக்குறார். இப்போ நீங்கள் பாபாவுடையவராக ஆகிட்டீங்க. பாபா கிட்டேருந்து சூரிய வம்சம் மட்டும் சந்திர வம்சத்தின் சொத்தை அடையிறோம். பிறகு நீங்கள் சத்தியுக திரேத்தாயுகத்தில் அமரர் ஆகிடுறீங்க. அமரர்னா என்ன அர்த்தம்? மரணமற்றவர்கள். ஏன்னா உடலுக்கு தானே மரணம், அங்கே தான் உடல் உணர்வே இருக்காது. அதனால் அங்கே யாருமே இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னொரு உடம்பு எடுத்துட்டாங்கன்னுவாங்க, அவ்வளோதான்.
அது மட்டும் இல்லை, இந்த திடீர் மரணம் சொல்கிறோம் இல்லையா, சின்ன வயசில் இறக்குறது, ஆக்சிடெண்ட்டு, நோயில் இறக்குறது, இதெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு தான் இப்போ நாம் முயற்சி செஞ்சு காலன் மீது வெற்றி அடைகிறோம். அதனால தான் அங்கே காலன் வர்றது கிடையாது. அதனால் அங்கே துக்கத்தின் பேரே இருக்காது. அது பேரே என்னது? சுகதாமம். நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவியை கொடுக்குறேன். சும்மா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதில்ல, அங்கே ராஜாவாக்குறேன். அங்கே நிறைய பொருள் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் கோயில் கட்டுறாங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ கூட அவ்வளோ செல்வம் இருந்ததுன்னா சொர்க்கத்தில் எவ்வளோ இருந்திருக்கும். ஸோ பாரதம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ கூட இயேசு மேலே பொருத்தப்பட்ட அந்த துணியே இந்தியாவிலேருந்து செஞ்சதை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ செழிப்பாக இயேசு காலத்தில் கூட பாரதம் இருந்திருக்குது. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் பாரதம் சொர்க்கமாக இருக்கும் பொழுது நிராகார உலகத்தில் இருந்துச்சு. மற்ற தர்மத்து ஆத்மாக்கள், அதாவது பரந்தாமத்தில் இருந்துச்சு. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இப்போ நமக்காகவே சொர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்போ எவ்வளோ போதை இருக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா தான். அவருக்கு அடுத்தபடியாக தான் சூக்ஷ்மவதனவாசிகள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பிறகு தான் இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணன். ஞானத்தினால குழந்தைகளாகிய நமக்கு சத்கதி கிடைக்கிது. ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னு பாடப்படுது. ஞானம் சத்யுக திரேதாயுகம், அது முடிஞ்சு துவாபரக கலியுகம் பக்தி, இப்போ சங்கமயுகத்தில் வைராக்கியம், பக்தியின் மீது வைராக்கியம். இல்லை பக்தினா இதை கொடு அதை கொடு. இப்போ பாபா சொல்கிறார், அதெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது, என்னை நினச்சி நீ தேவதையாகு. அப்போ அதுதான் வைராக்கியம். ஒட்டுமொத்த பழைய உலகத்தின் மீதும் வைராக்கியம் வருது. இந்த பழைய உலகத்தின் மீது பற்று வச்சா உனக்கு வழி தான் வரும். அதனால் அதிலேருந்து விலகுன்றார். அதனால் வைராக்கியம் வைக்கிறோம். சும்மா கிடையாது, சத்தியுகத்துடைய ராஜ பதவி கிடைக்கிது. அதனால் குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் என்கிட்ட வருவீங்க. அழைச்சிட்டு போகிறதுக்கு தானே பாபா வந்திருக்கிறார். அவர் நான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக முடியும். ஸோ இந்த வழி காட்டுறார். என் நினைவிலே இருந்தீங்கன்னா, அவர் நினைவில் இருக்கும்போது அவர் கையை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அவர் கூடவே போயிடுவீங்க. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்கள் தலை மேலே இருக்கிற பாவங்களின் சுமையை யோக அக்னியினால் எரிச்சிடுங்க. புத்தியினால் தேகம் உட்பட தேகத்தின் எல்லா உறவுகளையும் விட்டுட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைக்கணும், உங்களை ஆத்மான உணர்ந்து. ஸோ பக்தி மார்க்கத்தில் கடவுளே வாங்க வாங்க துக்கத்தில் இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் கூச்சலிடுறதுக்கும் பதிலாக உங்களுடைய அமைதியான சுயதர்மத்தில் நிலைச்சிருங்க. ஏன்னா அவர் வந்துட்டார், வழி கொடுக்குறார். அமைதி உங்கள் கழுத்தின் மாலை, அதை தேடி வெளியில் போக தேவையில்லை. ஆத்ம உணர்வில் இருந்தாலே அமைதியாக தான் இருப்பீங்க. ஸோ தேக உணர்வில் வந்து தான் நான் எனதுன்ற வார்த்தையில் மாட்டிக்கிட்டீங்க. அந்த வார்த்தை இனி உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. உங்களை ஆத்மானு உறுதிப்படுத்திக்கணும். வரதானம் உங்களுடைய சதோகுண தூய்மையான திருஷ்டி மூலமாக மற்ற ஆத்மாக்களுடைய திருஷ்டி மற்றும் விருத்தியை, அதாவது உள்ளுணர்வை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், திருஷ்டி மூலமாக சிருஷ்டி மாறும் அப்படிங்கிறது பழமொழி. உங்கள் பார்வை எப்படியோ அப்படித்தான் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாண்டவர்கள் தர்மருக்கு வந்து உலகத்தில் ஒருத்தர் கூட கெட்டவங்களாக தெரியல. அதே உலகத்தை சுற்றி வர துரியோதனனுக்கு ஒருத்தங்க கூட நல்லவனாக தெரியல. ஏன்னா அவங்கவுங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி உலகம் இருக்குதுன்னுவாங்க. ஸோ உங்களுடைய திருஷ்டி எவ்வளவு தூய்மையாக இருக்கணும்னா, அது எப்படிப்பட்ட தமோகுண அல்லது ரஜோகுண ஆத்மாவை கூட அப்படியே மாற்றிடணும் சதோகுணமாக.
அந்த மாதிரி உங்கள் திருஷ்டியில் அவங்கள தேவதையாக மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் முன்னாடி வரவங்க உங்கள் பார்வை மூலமாகவே 3 உலகத்தின் ஞானத்தையும் அவங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் உணரணுன்றார். ஏன்னா உங்களுடைய மனம் ஃபுல்லாக அந்த 3 உலகத்தை பற்றிய ஞானமும் 84 பிறவி சக்கரத்தின் ஞானமும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே உணர்வில் அவங்களையும் பார்க்குறீங்கன்னு போது அவங்களுக்கு நீங்கள் பார்த்த உடனே அது தெரியணுன்றார். ஸோ இதெல்லாம் நடக்கும். கடைசியில் பார்வையின் மூலமாகவே முக்தி கொடுக்குறோன்னா இப்படித்தான் இல்லையா? அவங்க டக்குன்னு உணர்வாங்க. நான் இப்போ நமக்குமே நிறைய பேர் கமெண்ட்லலாம் போடுவாங்க, நீங்கள் சொன்னது ஏற்கனவே எனக்கு தெரியும், ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ கடைசி நேரத்தில் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இல்லை, அவங்க முழு வாழ்க்கை வரலாறை அவங்களே உணர்வாங்கன்றார் தானாகவே. ஸோ இதுக்கு பேர் தான் பார்வையினால் பலனை கொடுக்கறதுன்றது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உங்கள் பார்வை பட்ட உடனே அவங்களுக்கு பலன் கிடைச்சிடும். அவங்க யாருன்றதை உணர்ந்துடுவாங்க. நிறைய பேர் சாமியாரை பார்த்தே நான் யாருன்னு உணர்ந்துட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்த உடனே என் கேள்விக்கான பதிலெல்லாம் அவர் சொல்லாமலே தெரிஞ்சிச்சு, அந்த பார்வையிலே தெரிஞ்சிச்சுன்னு சொன்னார். அப்போ நாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இறுதி நேரத்தில் வாய்மொழி சேவை செய்ய முடியாது. அப்போ இந்த பார்வையின் மூலமாக தான் சேவை நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்வையை பவர்ஃபுல்லாக மாற்றணும். ஸ்லோகன்: தூய்மையின் நடைமுறை சொரூபம் சத்தியத்தா, அதாவது தெய்வீகத்தன்மை. இல்லை, சத்தியத்தினாலே தூய்மை, உண்மையாக இருக்கிறது, அதாவது தூய்மையாக இருக்கிறது. ஸோ அப்போ தெய்வீகத்தன்மை, நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்கன்றதோ உங்களுடைய வார்த்தை, பார்வை, கண் எல்லாத்துலேயும் அந்த தெய்வீக புன்னகை, தெய்வீகத்தன்மை தெரியணும். அதை தான் தூய்மையாக இருக்கிறீங்கன்றதோடைய நடைமுறை நிரூபணம், நடைமுறை சொரூபம்ன்றார். அவ்யக்த இஷாரா மகான் ஆகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவென்ற குணங்களை தாரணை செய்யுங்க. இனிமை மற்றும் பணிவென்ற குணங்கள் நமக்கு தலைவணங்க கற்றுக் கொடுக்குது இல்லையா? பணிவாக இருக்க கற்றுக் கொடுக்குது. இப்போ நீங்கள் உங்கள் சமஸ்காரத்துலேயும் சரி, எண்ணத்துலேயும் சரி, எந்த அளவுக்கு பணிவாக நடந்துக்கிறீங்களோ, பணிவாக இருக்கிறீங்களோ, உங்கள் எண்ணமே அந்த அளவுக்கு உலகம் உங்கள் முன்னாடி பணிவாக நடந்துக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பணிஞ்சு போகிறது தான் மற்றவர்களை பணிய வைக்கிறது. ஸோ அதனால் சமஸ்காரத்தில் கூட பணியை கற்றுக்கொள்ளுங்கள். சமஸ்காரத்தில் அந்த ஒரு பணிவு இருக்கணும். மற்றவங்களும் என் முன்னாடி கொஞ்சம் பணியிட்டுமே, நானே எவ்வளோ தான் குனிஞ்சு போகிறதுன்ற எண்ணமே வரக்கூடாது. நாம் பணிஞ்சால் எல்லோரும் பணிவாங்க. இல்லை, ரொம்ப பணிவாக இருக்கிறவங்கள யாரும் திட்டக்கூட மாட்டாங்க. யார் உண்மையான சேவாதாரிகளோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் பணியும் பொழுது தான் சேவையே பண்ண முடியும். இல்லையா? ஒருத்தர் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க சரின்னு செய்யும்போது தானே சேவை நடக்கும். இல்லை, நீ ஒன்று சொல்கிற, நான் எதுக்கு இதை செய்யணும்னு நினச்சா சேவை நடக்காது. ஸோ அதுதான் உண்மையான சேவாதாரிகள். பணிவு ரொம்ப 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 முக்கியமானது. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.